இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி கோவம் வருங்க. நன்மை வாங்குறாங்க, ஜெபம் பண்ணிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. ஏதோ பூசை முடிஞ்சிருச்சு அப்படின்னு. தயவு செஞ்சு இந்த வீடியோவ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க அந்த தப்ப பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கே அத நீங்க நிறுத்தணும். ஒரு திருப்பலியில நம்ம பங்கேற்கணும் அப்படின்னா, நம்ம வருகை பாடல்ல இருந்து இறுதி ஆசீர்வாதம் தர வரைக்கும், அந்த திருப்பலியில நம்ம முழுமையான நம்பிக்கையோடு நம்ம அங்க இருக்கணும். ஏன்னா திருப்பலி என்பது ஒரு கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டம் மட்டும் கிடையாது. அது ஒரு பலி. திருப்பலி. நம்ம இறைவனுக்கு இயேசு கிறிஸ்துவ பலியா நம்ம குடுக்குறோம். அந்த ஒரு பலி எதற்கான பலி? இந்த ஒரு உலகத்தினுடைய அனைத்து பாவங்களையும் போக்குவதற்கான இறைவனின் செம்மறி. அப்பேற்பட்ட ஒரு பலியில நம்ம பங்கேற்கும் பொழுது, முழுமையான நம்பிக்கையோட முழு பலியில நம்ம இருக்கணும். அதுதான் இறைவனுக்கு நம்ம செலுத்தக்கூடிய முழுமையான பலியா இருக்கும். அத விட்டுட்டு அந்த ஒரு 10 நிமிஷம், அந்த 10 நிமிஷம் நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போயோ, இல்ல சீக்கிரம் எங்கேயாச்சும் போய் என்ன பண்ண போறீங்க? நன்மை வாங்கியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இறுதி ஆசீர்வாதம் குடுத்துருவாங்க. ஆனா, அதுக்குள்ளயே நீங்க எங்க போறீங்க? அவ்வளவு பிஸியாவா இருக்கீங்க? இதுக்கப்புறமா எல்லா பங்குகள்லயுமே இந்த வீடியோவ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நன்மை வாங்கிட்டு யாராச்சும் வெளியில போறாங்கன்னா, அவங்கள போகாதீங்க அப்படின்னு தடுத்து நிறுத்துங்க. முழு திருப்பலியில அவங்க பங்கேற்க வைங்க. ஏன்னா, அவங்க போறத நம்ம பார்த்துக்கிட்டு, நம்ம எதுவும் சொல்லல, அவங்கள கண்டிக்கல அப்படின்னா, நம்மளும் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா, அவங்க தவறான வழியில போயிட்டு இருக்காங்க. அவங்கள கண்டிச்சு, நல்ல வழி இதுதான். நீ முழு திருப்பலியில இருக்கணும். அப்படின்றத நம்ம வலியுறுத்தி சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. ஏன்னா, நம்ம அனைவருமே திருமுழுக்கு பெற்று பொது குருத்துவத்துல இருக்கோம். பொது குருத்துவத்தினுடைய பங்களிப்பும், அதனுடைய பொறுப்பும் ரொம்பவே அதிகம். அதனால யாராச்சு உங்களோட சர்ச்ல நன்மை வாங்கிட்டு உடனே கிளம்புறாங்கன்னா, அவங்கள நிறுத்தி, "அப்படி செய்யாதீங்க. முழு திருப்பலிய முடிச்சுட்டு போங்க" அப்படின்னு சொல்லணும். நன்றி.